ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க பியார் பிரேம கல்யாணம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டர் எலன் தான் ஹீரோவாவும் நடிச்சிருக்காரு. அவரே தான் டைரக்ஷனும் பண்ணிருக்காங்க. அவங்க ஆல்ரெடி பியார் பிரேம காதல் படத்தை பண்ணவங்க தான் இப்போ பியார் பிரேம கல்யாணம்ட்டு அவரே ஆக்டும் பண்ணிருக்காரு. இது ஒரு ரொமான்டிக் காமெடி படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பேர் பார்த்தீங்கன்னா பவி. அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோவை லவ் பண்றாங்க. ஒரு கட்டத்துல கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா கல்யாண வாழ்க்கைக்கு போறதுக்கு அவங்களுக்கு பல பயங்கள் இருக்கதா செய்யுது. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா கல்யாணத்தையும் பண்ணிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போறதுக்கு பெருசா இன்ட்ரெஸ்டே கிடையாது. அதனால நம்ம ஆள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை நீ வந்துரு என் வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போறாரு. போனதுக்கு அப்புறம் நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, அதுக்கப்புறம் அவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி போகுது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாடர்ன் ரிலேஷன்ஷிப்பை பத்தி தான் பேசியிருக்காங்க. இன்னைக்கு இருக்க பசங்க எப்படிலாம் லவ் பண்றாங்க, அவங்களுக்கு இருக்க பயம் என்ன, அதே மாதிரி அவங்க கல்யாணத்தை எவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிறாங்க அப்படின்ட்டு பல விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க. அது நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் தரதான் செய்யும். அதே மாதிரி படத்துல வர லவ் போர்ஷன்ஸா இருக்கட்டும், ரொமான்டிக் போர்ஷன்ஸா இருக்கட்டும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி காமெடியிலையும் அல்டிமேட் பண்ணியிருக்காங்க படம் ஃபுல்லாவே. ஒரு ஃபேமிலினா அதுக்குள்ள, அதாவது நம்ம அப்பா அம்மா, அதே மாதிரி இன்னைக்கு ஜெனரேஷன் பசங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்க பிரச்சனைகள், இவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்ற மாதிரி காட்சிகளும் ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதுல ஒரு ஃபேமிலியா இருக்கணும்னா அதுல எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதா இருக்கு அப்படின்றத பத்தி ரொம்ப நீட்டாவே பேசியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜாவோட சாங்ஸா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்காரா இருக்கட்டும் மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம் இந்த படம். அதே மாதிரி நம்ம ஹீரோ எலன் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதையும் தாண்டி ராதியா ஒரு அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். படத்தையே ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க டெக்னிக்கலையும் பார்த்தீங்கன்னா படம் சவுண்டாகவும் ரொம்பவே கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. படத்துல ஒரு சில காட்சிகள்ல கொஞ்சம் ஓவரா போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு சில போர்ஷன்ல வரலாம் வச்சு செய்வாங்க. அது நம்ம டெம்ப்ளேட்டா பல படங்கள்ல, ஏன் இதே மாதிரி ஸ்டோரியில பல படங்கள் பார்த்திருக்கோம். அதுல இருக்க பல காட்சிகள் ரிப்பீட்டடா இருந்த மாதிரி இருந்தது. இருந்தாலும் காமெடியா இருந்தது அப்படின்னு ஒத்துக்கிட்டு தான் ஆகும். மொத்தத்துல என்கிட்ட கேட்டீங்கன்னா ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியான ரொமான்டிக் காமெடி படம் பார்க்கணும்னா நீங்க கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 7.5 மார்க் கொடுக்கலாம். ஒரு நீட்டான படம் தான். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.